வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரகாஷ் பேசுகிறேன். எஸ்எஸ்பி ட்ராவல் டீம் சேனல் மூலியமாக இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம் என்றால் கில்லான் ஜலான் தெலுப்புலாய் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோவில் பிரார்த்தனைக்குள்ள இடமாக மட்டும் இல்லாமல் நம்ம மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவைகளை காத்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் இருக்குது. இந்த அளவுக்கு இந்த கோயில் வளர்கிறதுக்கு இங்கே உள்ள உறுப்பினர்கள், அன்பர்கள், பக்திமான்கள் பல தலைமுறையை இங்கே போராடி இது வளர்த்து காத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வகையில் கோயில் நிர்வாகத்தினர் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாவலர் மண்டபம் கட்டும் முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அதற்கு அரசாங்கத்துக்கு மூலியமாக ஒரு 2,48,000 வெள்ளி மானியம் வாங்கிட்டு இந்த மேற்கூரை கட்டுவதற்காக மானியம் கொடுத்துருக்காங்க அரசாங்கம். ஸோ மேலும் மேற்கூரை மட்டும் கட்டினா பார்த்தா அதை சுற்றி ஒரு கட்டிடமாக கட்டி பளிங்குக்கல் போட்டு அது குளிர்சாதன வசதியோடு செஞ்சால் அதில் திருமண மண்டபமாக பயன்படுத்திக்கலாம், அதில் வருமானம் ஈட்ட முடியும் என்ற நோக்கத்தில் இந்த நிர்வாகத்தினர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நிதி திரட்டும் இரவு உணவு விருந்து ஒன்று வச்சு அதன் மூலியமாக நிதிகளை திரட்டி அப்புறம் உறுப்பினர்கள்லாம் பலரும் உபகரணங்கள்லாம், அதுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் இருக்கும்ல, குளிர்சாதன பெட்டி, அது இது எல்லாமே அவங்க நிர்வாகமே நிர்வாகத்தில் உள்ள உறுப்பினர்கள் சில பேர் நன்கொடை பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த கோயில் நிர்வாகம் 2வது முயற்சியாக என்ன செய்கிறாங்கன்னா, கோயில் மேம்பாட்டு பணி, அதாவது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி ஆக்குறதுக்காக அவங்க ஒரு 33 ஆண்டுகளுக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்காகவும் இவங்க 84 அடி ராஜகோபுரம் மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. ஸோ இவ்வளவும் கட்டுறதுக்காக முயற்சி எடுத்து ஒரு 85% பணி முடிஞ்சிருச்சு. மீதி இன்னும் 15% பணி தான் இருக்குது. வேலை செய்து முடிக்க அவங்களுக்காக நிதி தேவைப்படுது. இந்த நிதி திரட்டுறதுக்காக நம்ம மக்கள்கிட்ட, அன்பர்கள்கிட்ட, பக்தர்கள்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச ஒரு சிறு உதவியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உதவிகளை அவங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்ய சொல்லி இவங்க கேட்டுக்கிறாங்க, இந்த நிர்வாகம் கேட்டுக்குது. ஸோ அதுக்கான வங்கி எண் எல்லாமே இந்த வீடியோவில் அப்படி மேலே இருக்கும் பாருங்கள், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். இதற்கான வங்கி எண் இருக்குது, போக தொலைபேசி எண்ணும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் தொலைபேசி எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம், நேரடியாக கோயிலுக்கும் சென்றும் கொடுக்கலாம் உங்கள் நன்கொடையை, அல்லது வங்கி மூலியமாக செலுத்தினீங்கன்னா இந்த தொலைபேசி எண்ணுக்கு உங்களோட ரசீதை அதுக்கு அனுப்பியும் 39 வருஷம் கழித்து வர்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ குறுகிய காலம்தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நடத்தணும்னா மக்களாகிய நீங்கள் மனசு வச்சா தான் இந்த காரியத்தை நடத்த முடியும். ஸோ இறைவனின் அருளாலும் உங்களோட நல்லுள்ளங்களாலும் இந்த காரியத்தை நடத்தி முடிக்கணுன்றதுக்காக முயற்சி எடுத்திருக்காங்க. அனைவரும் ஆதரவு தந்து உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவாய நம. ஆடி வரா இடுமன் சாமி, காவடியும் தூக்கி வரா இடுமன் சாமி. காண வரான் காட்சி தரான் கடம்பன் சாமி, காலடியில் ஏற்க வரான் கடம்பன் சாமி. சலகை தெரிக்க சடைகள் பிரிக்க, படைகள் தெரிக்க தடைகள் நொறுக்க, புஜங்கள் குடைக்க, பூர்வம் குடிக்க எழுந்து வரான் கடம்பன்.
கதம்ப மணக்க கருணை இறக்க கதம்ப மணக்க கழுத்து இருக்க மந்திரம் ஒழிக்க மணியும் ஒழிக்க மகிழ்ந்து வர்றான் கடம்ப சிந்து கவி பாட்டு கேட்க கந்தசாமி வாரான் மாசம் தையில் பூசம் பார்க்க முருகன் சாமி வாரான் சிந்து கவி பாட்டு கேட்க கந்தசாமி வாரான் மாசம் தையில் பூசம் பார்க்க முருகன் சாமி வாரா கந்தசாமி கந்த கடம்பன் சாமி முத்துசாமி எங்க முருகன் சாமி வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வரும் சூரவேல் காட்டுவேல் கனகவேல் கந்தன் கை அவயவே ஆடி வரா ஓடி வரா ஆடி வரா இடும்பன் சாமி காவடியும் தூக்கி வரா இடும்பன் சாமி ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி